الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه، هدى للمتقين. صدق الله العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து எம்மை ஆளுகின்ற வல்ல நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஈர் உலகத்தின் தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை தனது வாழ்நாளில் எடுத்து நடந்த அந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஅ-தாபிஈங்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் மக்ஃபிரத்தும் என்னென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ஜும்ஆவுக்கு வருகை தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அஞ்சி பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் வஸியத்தும் நஸீஹத்தும் செய்து கொள்கின்றேன். இந்த அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ்வதற்கு இந்த உலகத்திலே ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்கியுள்ளான். எனக்கு வழங்கிய சந்தர்ப்பத்தில் அவன் எதிர்பார்க்கிறது என்னென்று சொன்னால், அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாளை கியாமத்துடைய நாளில் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டிய அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் வழங்கி இருக்கின்றான். எங்களுக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி, நாம் சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளாக இருந்தாலும் சரி, குறிப்பாக சொல்வதாக சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் வாழ்க்கையில் செய்யப்படுகின்ற அத்தனை விடயங்களிலேயும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் செய்து அல்லாஹுடைய அருளையும் அன்பையும் பெற்று நாளை கியாமத்துடைய நாளில் அந்த உயர்தரமான சுவர்க்கத்தை அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கி அல்வானாக. இது அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் தான் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர் என்பதை இந்த உலகத்துக்கு அல்லாஹ் ஒரு சின்ன அனுத்து மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனை அல்லாஹ் இந்த உலகத்தில் அடையாளப்படுத்தி காட்டியிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு அல்லாஹ் பெரிய பெரிய ஆயுதங்கள், பெரிய பெரிய ஃபேக்டரி எல்லாம் அல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணல. இந்த உலகத்தை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு, இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு வெறும் 2 எழுத்துக்கள் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கினான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கின்றான். இந்த உலகத்தை எப்படி உருவாக்கினான் சொன்னான், குன் என்ற 2 எழுத்துக்களால, காஃபும் நூனும் என்கின்றது 2 எழுத்தினால குன் என்ன அல்லாஹ் இந்த உலகத்தை பார்த்து சொன்னான். ஃபயகூன், அது உலகம் உடனே செஞ்சு விட்டது, ஆகிவிட்டது. இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு அல்லாஹ் பெரிய திட்டங்கள் தீட்டல்ல, நிறைய பிளான் பண்ணல, பெரிய பெரிய ஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணல, பெரிய பெரிய மிஷனரி ஸ்டார்ட் பண்ணல. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை பார்த்து அல்லாஹ் ஏவினான். குன் என்றான், இந்த உலகம் அப்படி ஆகிவிட்டது என்று அல்லாஹ் குர்ஆனில் மிக தெளிவாக சொல்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்கிவிட்டு இந்த உலகத்தை யாருக்காக வேண்டி படைத்தான் என்று சொல்லி ஒரு கேள்வி எழுமாக இருந்தால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா கேள்விக்கு விடை சொல்கின்ற போது, ஹுவல்லதி ஹலக லகும் மா ஃபில் அர்தி ஜமீஆ,
இந்த உலகத்திலே காணப்படுகின்ற எல்லாமே யாருக்காக வேண்டி படைக்கப்பட்டது என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், மனிதன் உனக்காக வேண்டி படைக்கப்பட்டது. உலகத்தில் வாழக்கூடிய எங்களுக்காக வேண்டித்தான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு வஸ்துக்களும், அது மரமாக இருக்கட்டும், மட்டைகளாக இருக்கட்டும், காடுகளாக இருக்கட்டும், விசஜந்துகளாக இருக்கட்டும், அல்லது கடலாக இருக்கட்டும், வானமாக இருக்கட்டும், பூமியாக இருக்கட்டும், உலகத்தில் ஒவ்வொன்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்ச ரப்புல் ஆலமீன் மனிதர்களா எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைச்சான். ஆனா உலகம் எங்கட கையில் கொஞ்சம் பேரு கொஞ்சம் சொத்துகள், கொஞ்சம் பேருக்கு சில உடைமைகள் சொந்தமாக இருந்தாலும் முழு உலகத்துடைய கொண்டோலும் யாருடைய கையில் இருக்குதுண்டா அல்லாஹ்வுடைய கையில இருக்குது என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், வருஷத்துக்கு வருஷத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறிய சிறிய அழிவுகளை ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டுகின்றான். எதற்காக வேண்டி காட்டுகிறான் தெரியுமா? மனிதா, நீ மறந்து விடக் கூடாது. இந்த உலகம் உனக்கு சொந்தமாக இருந்தாலும், இந்த உலகத்தில் சில பூமிகள், சில ஆசாபாசங்கள், சில சொத்துகள் உனக்கு உன்னுடைய கையில இருந்தாலும், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சொத்துகள், உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களுடைய சாவி, அதனுடைய கண்ட்ரோல் என்ற கையில் இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டிக் கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு படைச்சிட்டு இந்த உலகத்தை எங்களை அதை கொண்டு சோதிக்கிறான்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் சும்மா சோதிக்க மாட்டேன். அல்லாஹ் தந்த பூமி இந்த உலகத்தில் எதால வருது, கடலால, தரையால, எண்ணத்தால வந்தாலும் அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அது எங்களுடைய சொத்துகளும் சேதங்களாக்கப்படுகிறது, உயிர்கள் என்ன செய்யப்படுகிறது, பறிக்கப்படுகிறது, உடைமைகள் இல்லாமலாக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எங்கட உடைமைகள், எங்கட சொத்துகள் எங்கட கையில இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட கண்ட்ரோல, அவனோட சாவியை வச்சிருக்கிறான். எப்ப நாங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்வோமோ அல்லாஹ் ஓரளவுக்கு பொறுமையாக இருப்பான், பார்த்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுக்கு தாங்கல என்ன செஞ்சிருவான், வெளியாக்கிடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். ظهرல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர், அது கடலால, தரையால வரக்கூடிய எந்த சோதனைகளாக இருந்தாலும், ظهرல் ஃபஸாது ஃபில் அர்தி ஃபில் பஹரி வல் ظهرல் ஃபஸாது ஃபில் அர்த், இந்த பூமியில வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளாக இருந்தாலும், சோதனைகளாக இருந்தாலும், பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதா, நீ செய்த பாவம் அது. மனிதர்களே, உங்களோட கரங்களால செய்த பாவம் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அல்லாஹ் எங்களுக்கு நிஅமத்தாக தந்து, இந்த உலகத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுக்காக வேண்டி படைச்சு விட்டு, அந்த உலகத்தை கொண்டு, அந்த இதை கொண்டு அல்லாஹ் எங்களை சோதிக்கிறான்டா. அல்லாஹ்வுக்கு கோபம் வருகின்ற போதுதான் சோதனைகள் உண்டாகும். உதாரணமாக சொல்லணும், சுனாமி வந்துச்சு எங்கட ஏரியாவில இருந்து, அங்கட வந்துச்சு. தற்பொழுது என்னது, இன்னைக்கு வெள்ளத்தால வந்துச்சு. நாங்க நல்லவர்கள், அவர்கள் கெட்டவர்கள் என்பது அர்த்தம் அல்ல. சில நேரம் அவர்கள் நல்லவர்கள், நாங்கள் அநியாயம் செய்திருப்போம். அவர்கள் நல்லவர்கள், நாங்கள் பாவம் செஞ்சிருப்போம். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, எவ்வளவு போல சந்திச்சோம், நாங்களும் தான் அவர்களும் தான். காலத்துக்கு காலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்டாக்குறானா இல்லையா? ஏன் காரணம்? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, பாவங்கள் அதிகரிக்கின்ற போது, அனாச்சாரங்கள் அதிகரிக்கின்ற போது, அட்டூழியங்கள் அதிகரிக்கின்ற போது, அல்லாஹ்வுடைய கோபப்பாறை வருகின்ற போது அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வெளியாகி கொண்டிருக்கும். அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, ஆனா யாருக்கு அச்சம் இருக்கிறது, யாருக்கு பயம் இருக்கிறது? அங்கட மக்கள் வெள்ளத்தில் அழிகிறார்கள், இஞ்சல மக்களுக்கு பவர் கட் ஆகிட்டு அதுக்குள்ள ஹராமான வியாபாரம் நடக்குதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, மக்கள்ல கஷ்டத்துல இன்பம் கொண்டாட ஒரு சமூகம் இருக்கிறார்கள். மக்கள்ல கஷ்டத்துல மக்களுக்கு சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, தூங்குறதுக்கு பெட் இல்ல, போடுறதுக்கு ஃபேன் இல்ல. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, அங்க மக்கள் மண்ணுக்குள்ள புதைஞ்சு காணப்படுகிறாங்க, அல்லோல கல்லோல படுறாங்க. வியாபாரத்துல இன்பம் காண்றோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு பயம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு அச்சம் இல்லையா? இவ்வளவு தண்டனை வருகின்ற போதும் 5 ரூபா போன மெழுகு வித்திரி 80 ரூபாக விற்கின்ற சமூகம் இது நடந்துச்சா இல்லையா? நான் ஆசைப்பட்ட இந்த ஒரு ஹுத்பா இளைஞர் நடக்குமான்னு சொல்லி ஆசைப்பட்ட மத்தவண்ட இன்னொரு சமூகம் கஷ்டப்படுகிறார்கள். அவங்கள கஷ்டத்தில் நாங்க இன்பம் கொண்டாடுறோம்டா, அந்த வியாபாரத்துக்கு என்ன வியாபாரம் என்று சொல்றது? ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாறு படிச்சு பாருங்க. அவர் கலீஃபாவா இருந்த காலத்துல வெறும் பள்ளியை மட்டும் செய்யல, வெறும் தொழுகையை மட்டும் சொல்லி கொடுக்கல. ஹஜ்ரத் கலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண ஒரு மனிதர் அல்ல, வியாபாரத்தையும் சுத்தப்படுத்தினார்கள். கவலையான செய்தியா இல்லையா?
மக்களுக்கு என்னண்டா மின்சாரம் இல்ல, சாமான் இல்ல, பொருட்கள் இல்ல. அந்த ஷார்ட் பீரியட்ல பணம் சம்பாதிக்க ரெடி. எப்படி பணம் சம்பாதிக்க ரெடி? 5 ரூபா வாங்கின பொருள் 50 ரூபாய்க்கு விற்க தயார். அன்பானவர்களே, சொல்ல பதுக்கல் வியாபாரம் பச்சை ஹராம். அது மக்களுக்கு தேவையாகின்ற போது அதை பதுக்கி வைப்பாராக இருந்தா ஷரியாவுடைய சட்டத்தில் அது ஹராம். அன்பானவர்களே சகோதரர்களே, அங்கல மக்களுக்கு சோதனை. அந்த சோதனையை குர்ஆன் கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது அநியாயத்துடைய வெளிப்பாடு தான் சோதனை வருகிறது. சோதனை வந்து அநியாயம் நடக்குமாக இருந்தா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு கோபம் வரும். அன்பானவர்களே சகோதரர்களே, இன்னும் அச்சத்தில் இருக்கிறோமா இல்லையா? என்ன சொல்றாங்க? இன்னும் மழை பெய்யும், இன்னும் புயல் அடிக்கும், இன்னும் நிலநடுக்கம் வரும் சொல்றாங்களா இல்லையா? வரும் அன்பானவர்களே சகோதரர்களே, வரும், சந்தேகம் கிடையாது. 1000 கோடி உழைச்சாலும் சின்ன வெள்ளம் வந்தா 1000 கோடி ஜீரோவாக மாறும். ஏனண்டா மக்கள் இன்னமும் நாங்க எங்க இருக்கோம் விளங்கல்ல. எல்லாம் கூடி இருக்குது, மாஷா அல்லாஹ், எல்லாம் கூடி இருக்குது. பயானுக்கு மேல பயான், உலமாக்களுக்கு மேல உலமாக்கள். இந்த அளவுக்கு அன்பானவர்களே சோலி கவலை என்ன தெரியுமா? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிறைய விஷயங்களை பேசணும். சமகாலத்தில் பார்க்கின்ற போது கவலையாக இருக்கிறது. செய்யற வியாபாரம் ஹராம், கொடுக்கிற சதக்கா எந்த அளவுக்குண்டா அது பெரிய ஒரு சமூகத்தில் எந்த அளவுக்கு இப்ப சதக்கா மாறிக்கொண்டா அது ஃபேஷனாக மாறிட்டு. என்ன ஃபேஷன்? 4 பேர் கொடுத்து ஃபேஸ்புக்ல போராட்டம் என்ன இல்லை, பத்தியம் இல்லை. திங்க சோறு இல்லாமலா எங்கள்கிட்ட கேட்கிறாங்க. திங்க சோறு இல்லாமலையா? பெரிய மெட்ரஸ்ல படுத்தவங்க, நல்லா சாப்பிட்டவங்க, அனர்த்தத்தினால சாப்பிடுறதுக்கு வசதி இல்ல, போறதுக்கு பெட் இல்ல. நாங்க 4 சாமான கொடுத்துட்டு ஃபேஸ்புக்ல நாங்க சொல்றோமா இல்லையா? அவங்க ஏழைகளாது. அன்பாந்தவர்களே சோலே, இப்ப இந்த சமூகம் எந்த அளவுக்கு தெரியுமா? 1 ரூபாய் கொடுத்தாலும் சமூகமயப்படுத்துற. என்னத்துக்கு மேல சமூகமயப்படுத்தப்பட வேண்டும்? எதற்காக வேண்டி சமூகமயப்படுத்தப்பட வேண்டும்? வியாபாரத்தில் மோசடி, சதகாவுல மோசடி, எதனையுமே ஹலாஸில். அன்பாந்தவர்களே சோலே, இன்னல்ல சோதனை, இன்னும் நிறைய சோதனைகளை சந்திப்போம். முழு உலக நாட்டிலையும், ஜப்பான்ல நிலநடுக்கம், சவுதியில வெள்ளம், எல்லா நாடுகளிலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாமத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறான். ஆகிரு ஜமான், கடைசி காலத்தில் இருக்கிறோம். அன்பானவர்களே சோலே, சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்தின் அடையாளத்தில் ஒண்ணு தெரியுமா? ஒரு காலம் வரும், திங்க சோறு இல்லாதவங்க யததாபலுன ஃபில் புனியான், கட்டடத்தில் ஒசந்து கொண்டு போவாங்க. கோரத்துக்கு பாட்டா இல்லாம தெரிஞ்சவங்க கட்டடத்தில் போட்டி போட்டு கட்டுவாங்க. நடக்குதா இல்லையா? ஆகிரு ஜமான். இன்னைக்கு சவுதியில ஒரு புயல் அடிச்சிருக்குது, பெரிய ஒரு புயல். அதை யோசிக்கிறாங்க, ஆகிரு ஜமானுடைய மின் அலாமத்தி ஸால் குப்ரா, பெரிய அடையாளங்கள் ஒன்றென்று சொல்லி காணப்படுகிறது. அன்பானவர்களே சகோதரே, கடைசி கட்டம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர் ஒட்டுமொத்தமாக அவனுடைய இந்த பூமியை விஷயங்கள் அழிக்க தயாராக இருக்கிறான். நாங்க இன்னும் அல்லாஹ்வுக்கு அஞ்சுவதற்கு யாரும் தயார் கிடையாது. அல்லாஹ்வுக்கு பயப்பட யாரும் தயார் கிடையாது. அல்லாஹ்வுக்கு ஒரு அமல் செய்வதற்கு யாரும் கிடையாது. நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படியான சமூகத்தை கொண்டுவான், இந்த நரகத்தை ஸ்டார்ட் பண்ணுவான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3 பெரிய தியாகிகளை கொண்டுதான் நரக நெருப்பு மூட்டப்படும் என்று சொன்னாங்க. எத்தனை பேரு? 3 பெரிய தியாகிகள். அது ஒருத்தர் யாரு? அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, எந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆலிம், எங்களை போன்ற குர்ஆன் ஹதீஸை படிச்ச ஆலிம்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். அவங்களை கொண்டு முதலாவது வரக ஆக்கப்படும். ஏண்டா பெரிய பெரிய ஆலிம் குர்ஆன் ஹதீஸை பேசுவாங்க. யாருக்கு பேசுறாங்க தெரியுமா? அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்ல, தான் ஒரு பேச்சாளர் சொல்லி பேசப்பட வேண்டும் பேசியவர்கள். அன்பார்ந்தவர்களே சோலே, அந்த பெருமைக்காக வேண்டி அல்லாஹ் அவர் குர்ஆன ஹதீஸ அது 1000 அல்ல லட்சக்கணக்கான ஹதீஸ பாடமாக்கி சமூகத்துக்கு சொன்னாலும் 6666 ஆயத்துக்களை பாடமாக்கி பார்க்காம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயத்தையும் பயான் பண்ணினாலும் அல்லாஹ் எங்கண்ட இஹ்லாஸ் அவனுக்கு என்று ஒன்று வரலண்டா எங்களை கொண்டு நரகம் ஸ்டார்ட் பண்ணப்படும். அல்லாஹ் பாதுகாக்கணும். 2வது நபர் யார் தெரியுமா?
பெரிய ஒரு செல்வந்தர் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, போட்டி போட்டு மண்ணீட்டு கொடுக்கிறார். எதற்காக வேண்டி? சமூகத்துக்காக வேண்டி கொடுக்கிறார். அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, சமூகத்துக்காக வேண்டி கொடுக்கிறார். ஆனா என்னத்துக்காக கொடுக்கிறார் தெரியுமா? அல்லாஹ் எங்கொண்ட ஒன்றுக்காக வேண்டி அல்ல. சமூகம் என்ன பேசணும், இன்னும் ஹாஜியாரா அள்ளி கொடுப்பாரு. நடக்குதா இல்லையா? அன்பார்ந்தவர்களே சோலே, அந்த ஹாஜியாரை கொண்டுதான் அடுத்த கொள்ளி நரகம், அடுத்த வரல் அவரு. மூணாவது யார்? அன்பார்ந்தவர்களே சகோதரே, அல்லாஹ்வுடைய பாதையில யுத்தம் செஞ்சு ஷஹீதான மனிதர். அல்லாஹ்வுடைய பாதையில, அதாவது மாற்று மத சகோதரர்களுக்கு எதிராக, காவிர்களுக்கு எதிராக யுத்தம் செஞ்சு ஷஹீதான மனிதர். எதற்காக யுத்தம் செய்ய தெரியுமா? தன்னை ஒரு என்ன செய்ய வேண்டும்? ஒரு வீர சிங்கம், சமூகத்துக்கு கத்துறவர், சமூகத்துக்கு கதைக்கிறவர், சமூகத்துக்கான உயிரை கொடுத்தவர் என்று சொல்லணும் என்பதற்காக. இந்த 3 பேரை கொண்டுதான் நரகமே ஆரம்பிக்கப்படும். இந்த 3 பேரை வச்சுதான் நரகம் ஸ்டார்ட் பண்ண மாதிரி. அன்பார்ந்தவர்களே சோழி, அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு என்ன நடக்கிறது? இந்த மூணுமே நடக்கிறது. இந்த மூணுமே இந்த அல்லாஹ்வுக்காக வேண்டிங்கிறது அல்ல, சமூகத்துக்காக வேண்டி செய்யப்படுகிறது. இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீடியா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபேஸ்புக், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூடியூப், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேனல் ஓபன் பண்ணி தன்னைத்தான் அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்கணும். மின் அலாமத்தி சாது, கியாமத்துல் அடையாளம். ஒரு காலம் வரும், கியாமத்து அடையாளம் உண்டு தெரியுமா? தன்னை நாவால உழைப்பாங்க, தன்னை நாவால சம்பாதிப்பாங்க. அதை யூடியூப் சேனல் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? யூடியூப் சேனல் சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? இதெல்லாம் உலகம் அடைகிற அடையாளங்கள் அந்த சகோதரர்களே. ஆனா என்ன நடக்கிறது? எந்த அளவுக்குண்டா திங்க சோறுலான கொண்டு அரிசையும் மாங்காவையும் கொடுக்கறத போல கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் நம்ம போடுறோமா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அவன் ஏழை இல்லை அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, ஏழை இல்லை. அண்மையில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ரமலான் வந்தா சில தலவந்தரை குறிப்பிட்டு எங்களை பயானம் பேச்சு அந்த ஏழைகளுக்கு கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் நான் ஒரு ஏழையை பார்த்து அழுத வரலாறு உண்டு. ஏண்ட வாப்பா ஏண்ட உம்மா பெரிய கோடீஸ்வரன் அல்ல, சாதாரண கூலிக்கு வேளாமை செஞ்சு கூலிக்கு தொழில் செஞ்ச இன்னொரு ஹாஃபிஸாக ஒரு ஆலிமாக என்ன ஆக்கி இன்னைக்கு நான் என் குடும்பத்தை நல்லாக வச்சிருக்கிறேன். என்ன வாப்பாவை உம்மாவை மண்டு எடுத்து ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தா அதை நான் பார்த்தா எவ்வளோ கவலைப்படுவேன், எவ்வளோ கவலைப்பட அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. கொச்சிக்காய வெங்காயத்தை கொடுத்துட்டு ஃபேஸ்புக்கில் போடுறோம்டா எவ்வளோ அநியாயம் அது, எவ்வளவு அநியாயம் அது. இந்த கலாச்சாரம் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. இதை போற எதற்காக போட வேண்டும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கின்ற போது அல்லாஹ் நிச்சயமாக என்ன நோக்கத்துக்காக வேண்டி செய்யறோமோ அந்த நோக்கம் நிச்சயமாக கிடைக்கும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் 3 லட்சம் ஹதீஸை மனனம் செஞ்சு இமாம் புகாரியுடைய கிதாபு குர்ஆனுக்கு அடுத்ததாக பார்க்கப்படுகின்ற கிதாபு. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் மிக தெளிவாக முதலாவது ஹதீஸ் என்ன கொண்டது தெரியுமா? இன்னமல் அமாலு பின்னியாத், நீங்க செய்யற ஒவ்வொன்றும் உங்களோட எண்ணங்களை பொறுத்து தான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நாட்டு மக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும். அல்லாஹ் அவனுடைய செல்வத்திலையும் அவனுடைய ஆயுளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செய்யணும். மாஷா அல்லாஹ். மண் சரிவு, வெள்ளம், புயல் என்று சொன்ன சுப்ஹானல்லாஹ் இனமத வேறுபாடு இந்த சமூகம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அதை ஒவ்வொன்றாக காசி பணம் என்று பார்க்காம யார் என்ன செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு அள்ளி கொடுத்தீங்க, நிச்சயமாக சத்தியமாக உங்களோட அமல் ஒரு நாளும் வீடாக மாட்டாது, ஒரு நாளும் வீடாக மாட்டாது, ஒரு நாளும் வீடாக மாட்டாது. இதுதான் சமூக ஒற்றுமைங்கிறது. அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யணும். இந்த நாட்டுடைய அகில ஜம்மியத் உலமா இருந்து இந்த நாட்டுடைய அரசாங்கம் எல்லாரும் இந்த நாட்டு மக்களுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுக்காக எல்லாத்தையும் செஞ்சோமா இல்லையா? எங்களோட மக்கள் கோயிலை வழி சாக்கிறாங்க, எங்களோட மக்கள் பஞ்சாலையை வழி சாக்கிறாங்க. புலல் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இஸ்லாம் எந்த அளவுக்கு தெரியுமா? இன்னொரு மதத்தை மதிக்குமாறு சொல்கிறது, இன்னொரு மதத்தை மதிக்கணும். அது அண்மையில நாங்க பார்த்தோமா இல்லையா? தொப்பியை போட்டுக்கொண்டு ஒரு சிலையை கழுவுறாரு, தொப்பியை போட்டுக்கொண்டு பஞ்சாலையை சுத்தம் செய்யறாரு. அது இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் புலல் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களோட மார்க்கம் உங்களுக்கு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு. ஒரு யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நிபந்தனைகள் இட்டிருக்கிறார்கள். யுத்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் அந்த யுத்தம் செய்கின்ற போது நாங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், ஒரு யுத்தம் செய்கின்ற போது மாற்று மத சகோதரருடைய ஒரு வணக்க செலுத்த ஒரு நாளும் என்ன செய்யலாது, கை வைக்க இயலாது, கை வைக்க இயலாது.
அவங்களை நாங்கள் என்ன செய்யலாது, அவங்களோட சிலைகளையோ அவங்களோட வணக்க ஸ்தலங்களையோ உடைக்கிறதுக்கு முடியாது. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, லக்கும் தீனுக்கும் வலிய தீன். அவங்களோட தீன் அவங்களுக்கு, எங்களோட தீன் எங்களுக்கு. அவங்களோட மார்க்கம் அது அவங்களுக்கு பெருசு, எங்களோட மார்க்கம் எங்களுக்கு பெருசு. ஆனால் மனித நேயத்தை இந்த சமூகத்துக்கு பறைசாற்றிருக்கிறார்கள் இந்த முஸ்லிம் சமூகம். முஸ்லிம் சமூகம் மாத்திரமல்ல, இந்த நாட்டிலே 3 இன மக்களும் சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாவாக, ஒவ்வொரு பிரதேசமாக, ஜமாத்தாக, கூட்டம் கூட்டமாக, பொருளாதாரத்திலையும் அதே போல பொருட்கள்லையும் அதே போல உடல் ரீதியாகவும் மாஷா அல்லாஹ் நிறையவே செஞ்சீங்க. நிச்சயமாக சத்தியமாக அஸ்ஸதகா ரத்துல் பலா சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க செஞ்ச தர்மம் உங்களை பாதுகாக்கும்னு சொன்னாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத், பெரிய பெரிய சோதனைகளை நீங்க செய்யக்கூடிய தர்மம் பாதுகாக்கும் என்று சொன்னார்கள். அந்த விஷயத்தில் அன்பார்ந்தவர்களே சோதனை, ஒருத்தர் பணத்தால செய்யறாரு நிச்சயமாக கிடைக்கும், ஒருத்தர் பொருளால செய்யறாரு நிச்சயமாக கிடைக்கும், ஒருத்தர் உடலால செய்யறாரு நிச்சயமாக கிடைக்கும், சந்தேகம் கிடையாது. அன்பார்ந்தவர்களே சோதனை, என்ன கவலைண்டா, நாங்க உன்ன நாட்டில் வாழக்கூடிய எல்லா மக்களும் மாஷா அல்லாஹ் இரமத வேறுபாடின்றி அதற்காக அள்ளி கொடுத்திருக்கிறோம். நாங்க கொடுத்த பிஸ்கட் மாற்று மத சகோதர சென்றும் சாப்பிட்டிருப்பார்கள். நிச்சயமாக நன்மை இருக்கிறது, நிச்சயமாக நன்மை இருக்கிறது, சந்தேகம் கிடையாது. மனித நேயத்தை இஸ்லாம் மிக தெளிவாக சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சந்தர்ப்பத்திலையும் மாற்று மத சகோதரர் கஷ்டப்பட்டா, துரோகியாக இருந்தாலும் உதவி செஞ்ச வரலாறு தான் இவருடைய பத்ருடைய பாடம். அது பத்ர் யுத்தம் ஒரு பாடம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் யுத்தம் செய்வதற்கு ரசூலுல்லாஹ் விரும்பல்ல. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறார்கள். மதீனாவில் நிம்மதியாக வாழ்வோம் என்று சொல்லி யோசிக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மக்கத்து குறைஷி காவிர்கள் ரசூலுல்லாஹ் திருப்பி தாக்குறதுக்காக வேண்டி வந்தாங்க. வந்து பத்ர் இடத்துல நின்றாங்க. ரசூலுல்லாஹ் கேள்விப்படுறாங்க, என்னத்துக்கு வந்திருக்கான்னு தெரியாது, சும்மா பார்த்துட்டு வருவோம் என்று சொல்லி 20 சஹாபாக்களை கூட்டிக் கொண்டு ஒரு 313 சஹாபா கூட பத்ரை போய் அடைகிறாங்க. அன்பா அந்த ஹாஜிமார்லே சகோதரர்களே பெரியார்களே, என்ன சொல்ல வாரம் தெரியுமா? அங்க போய் பார்த்தா பெரிய ஒரு 1000 பேர் ஆக்கள், குதிரைப்பட, ஆட்பட, 1000 பலம் எல்லாம் இருக்குது. ரசூலுல்லாஹ் கையில ஒன்றும் இல்லை. ரசூலுல்லாஹ்க்கு ஒரே நல்ல பண்பு என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்க்கு ஆகப்பெரிய நல்ல பண்பு என்னன்னு சொன்னா, போனாங்கண்டா புறமுது காட்டி வர மாட்டாங்க. போனாங்கண்டா புறமுது காட்டி வர மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஓட மாட்டார்கள். அது முஸ்லிம்களோட கோலத்தனம். அன்பார்ந்தவர்களே சொல்லி போய் பார்க்கிறாங்க. யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. ஆனா ரசூலுல்லாஹ் இடத்துல நல்ல யுத்த தந்திரம் இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க. ஒரு 313 சஹாபாக்கள் யுத்தம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே பெரியார்களே, இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கைமா விடுறாங்க. ஒரு கூடாரம் விடுறமா இல்லையா? அன்று தங்கணும், அடுத்த அன்றைக்கு யுத்தம் செய்யணும், சஹாபாக்கள் இடத்தை வைக்கணும். யுத்த கைமா அடிக்கின்ற போது, கூடாரம் அடிக்கின்ற போது ரசூலுல்லாஹ் எப்போதும் தான் தண்ணி உள்ள இடத்துல மட்டும்தான் அடிப்பாங்க. பத்ருக்கு போனா, பாக்கியலும் ஹஜ் உம்ராவுக்கு போனா, அந்த மஸ்ஜிதுல் அரீஷில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைமா போட்டாங்க, கூடாரத்திட்டாங்க. ஏன்னா தண்ணி தான் முக்கியம் மனித வாழ்வுக்கு. இப்ப என்ன செய்யறாங்கன்னா, நீண்ட வரலாறு சுருக்கமாக சொல்றேன். அதாவது காவிர்கள் 1000 படையோட தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க நின்ற இடம் தண்ணி இல்லாத இடம். இப்ப எல்லாருக்கும் தண்ணி தேவைப்படுகிறது, தாகம் ஏற்படுகிறது. இப்ப எல்லாரும் காவிரிகள் பேசிக்கொள்றாங்க, தண்ணி இல்லையே. அதை ஒத்த சொல்றாரு, தண்ணி ஒரு இடத்துல இருக்குது, நீங்க போய் கேட்டா கிடைக்கும்னு சொல்றாரு. நாளைக்கு யுத்தம் நடக்க போகிறது. கேட்கிறாங்க, யார்கிட்ட தண்ணி இருக்கிறது? முஹம்மது அவரோட தண்ணி இருக்குது என்று சொன்ன உடனே அவங்க காவிரிகள் சொல்றாங்க, நாங்க போன எங்களை சும்மா விடுவாரா? நாளைக்கு யுத்தம் நடக்க போகிறது, சும்மா விடுவாரா? சொல்றாங்க குறைஷி தலைவர்கள், நீங்க முஹம்மது போங்க, தண்ணி கேளுங்க, உடம்புல ஒரு முழு கூட குத்த விட மாட்டாரு, தண்ணி தருவார் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, அன்று இரவு 2 பேர் போய் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட போய் தண்ணி கேட்கிறாங்க. சஹாபா சொல்றாங்க, கொடுங்க தண்ணி இரண்டாங்க. இப்ப நாளைக்கு யுத்தம் நடக்க போகிறது. எதற்காக வேண்டி? இவங்களோட யுத்தம் நடக்க போகிறது. தண்ணி கேட்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கொடுங்க தண்ணீரை. மனித நேயத்தை இஸ்லாம் காட்டி தந்தது. காபிராக இருந்தாலும், விரோதியாக இருந்தாலும், மாற்று மத சகோதராக இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு அவங்களுக்கு யுத்தம் காலையில கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்ற போது அவனுக்கு இனம் மதம் வேறுபாடு எதுவும் கிடையாது.
எதுவும் கிடையாது. இதெல்லாம் இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்கிறது? ஒரு அநியாயம் செஞ்சா சொன்னாங்க ரசூலுல்லாஹ் இத்தகி தஅவத்தில் மظلوم, அநியாயம் செய்யப்படுற துஆவை நீ அஞ்சிக்கொள். அநியாயம் செய்யப்படுறவருடைய துஆவை நீ அஞ்சிக்கொள். நாங்க ஒரு மாற்று மத சகோதரருக்கு அநியாயம் செஞ்சிட்டோம். அவர் அநியாயம் செய்யப்பட்டவர், நாங்கள் அநியாயம் செஞ்சவங்க. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ அநியாயம் செய்யப்படுற துஆவை நீ அஞ்சிக்கொள். இத்தகி தஅவத்தில் மظلوم, அநியாயம் செய்யப்படுற துஆவை அஞ்சிக்கொள். வலவ் கான காஃபிரன், அநியாயம் செய்யப்பட்டவர் காஃபிராக இருந்தாலும் அவருடைய துஆவுக்கு இஸ்லாம் தேவையில்லை. நாங்கள் ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சிருக்கிறோம், அவர் மாற்று மத சகோதரர், அவர் அநியாயம் செய்யப்பட்டவர். அவர் கேட்கிற அந்த நாசமத்த முஸ்லீம் எனக்கு அநியாயம் செஞ்சிட்டான், இவனை நாசமாக்கன்னு சொல்லி சும்மா உள்ளத்தால கேட்டாரண்டா அது துஆ. அந்த துஆ அல்லாஹ் கபூல் செய்யறான். அதற்கு கலிமா தேவையில்லை, அதற்கு இஸ்லாம் தேவையில்லை. ஏனண்டா இஸ்லாம் ஒரு அநியாயம் இல்லாத மார்க்கம், ஒரு நியாயமான மார்க்கம். அது அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித நேயத்தை காட்டுகின்ற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தான். ஆனா பார்க்கின்ற போது இன்னைக்கு பன்சாலைய சுத்தம் செய்யறாங்க, கோவில சுத்தம் செய்யறாங்க, மஸ்ஜித சுத்தம் செய்யறாங்க. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, நிச்சயமாக ஒவ்வொன்றுக்கு நன்மை இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கு நன்மை இருக்கிறது. ஏனென்றா மதஸ்தலங்களை மதிக்குமாறு அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டல் தந்திருக்கிறார்கள். அதே போல இவருடைய மாற்று மத சகோதரர்கள் கஷ்டத்தில், துன்பத்தில், துயரத்தில் இருக்கின்ற போது நாங்கள் உதவி செஞ்சோமா இல்லையா? நாங்கள் கொடுத்த பொருட்கள் யாருக்கு போனாலும் நிச்சயமாக நன்மை இருக்கிறது. யாருக்கு நன்மை இருக்கிறது? நம்ம எல்லாம் யோசிப்போமா இல்லையா? எங்கட சாமா முஸ்லிம்களுக்கு கொடுப்பட்ட, எங்கட சாமா அதாவது மாற்று மத சகோதரர்களுக்கு கொடுப்பட்டுண்டா? அப்படி அல்ல. மனிதன் என்று வருகின்ற போது, மனித நேயத்தை சொல்லுகின்ற போது, சதகா என்று சொல்லுகின்ற போது அது யாருக்கு கொடுக்கின்ற போது சதகாவாக மாறும். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாதையில மனிதனுக்கு ஏதாவது இடையூறு கூடிய கல்லோ மண்ணோ முட்களோ இருந்தா அதை அகற்றுவது சதகான்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த பாதையில போறவங்க முஸ்லிம்கள் மட்டுமா போவாங்க? எல்லா இனத்தவர்களும் போவார்கள். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சதகா என்று சொன்னார்கள். எனவே அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, என்ன சொல்ல வாரம் தெரியுமா? அமல செய்யறோம், அமல் சரியாக செய்யப்படலண்டா நாளை கியாமத்துடைய நாள்ல அது எங்களுக்கு சுருட்டி பழைய படையல் போல் வீசப்படும். என்னது சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சில மக்கள் தொழுவாங்க, பேருக்காக, போலுக்காக, மூசிக்காக தொழுவாங்க. நாளைக்கு அவங்களோட தொழுகையை நாங்கள் எப்படி வீசுவோம் தெரியுமா? அவனோட அமலை எப்படி வீசுவோம் தெரியுமா? பழைய புடவையை சுருட்டி நாங்கள் வீசுறத அவனோட முகத்தில் வீசுவோம்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். கொடுக்கிற நாமம் தான், அதை முன்னின்று செய்யக்கூடிய மக்களும் தான் அதை சரியாக செய்யணுமே தவிர 4 பேருக்காக வேண்டி, ஃபேஸ்புக்குக்காக வேண்டி, அதுக்காக வேண்டி, இதுக்காக வேண்டி செஞ்சிடக்கூடாது. அதை நான் சொன்னா இல்லையா? நோன்பில் சில மக்கள் கொடுத்துட்டு போட்டோ எடுத்து அதை காட்டி தான் அரசியல் செய்யறது, அதை காட்டி நான் சமூக சேவை செய்யறேன்னு செய்யறது இருக்குதே, அது எந்த பிரயோஜனமும் கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதி ஆகணும்டா அதை செய்யாம அல்லாஹ்வுக்காக வேண்டி இரகசியமாக செய்யுங்க. அல்லாஹ் அவன் உள்ளத்துல போடுவான், ஒரு நல்ல மனுஷர் எனக்கு இப்படி ஹெல்ப் பண்ணார், இன்னவருக்கு 4 பேருக்கு சொல்லுவார், அப்படி வாங்க, அதுல பரக்கத் இருக்கிறது. இன்னைக்கு எந்த அளவுக்குண்டா ஒரு மனிதன் கஷ்டத்தில் எல்லாரும் லாபம் அடைகிறார்கள். அரசியல்வாதிகளிலிருந்து, தனவந்தர்களிலிருந்து, சமூக சேவை அமைப்பாளர்களிலிருந்து எல்லாருமே லாபம் அடைகிறார்கள். பார்க்கிறோமா இல்லையா? மக்கள் வெள்ளத்தில், கஷ்டத்தில், பீடியில கஷ்டப்படுகிறார்கள். இன்னைக்கு ஒரு சில அரசியல்வாதிகள் அதை வச்சு அரசியல் செய்கிறார்கள். நான் நிறையவே பேசலும் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இந்த சமூகங்கிறது அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்படி அநியாயம் செய்யப்படுமாக இருந்தா, அல்லாஹ்வுக்கு விரும்பாத செயல் செய்யப்படுமாக இருந்தா, பேருக்கும் புகழுக்கும் செய்யப்படுமாக இருந்தா அல்லாஹ்வுடைய தண்டனை கடினமாக இருக்கும். பெருமை என்பது அல்லாஹ்வுடைய ஆடை. அந்த ஆடையை நாங்க யாரும் கலட்ட விரும்பினா அல்லாஹ்வுக்கு மிக கோபம் வரும். உதாரணம் சொல்லி கடைசியாக முடிக்கிற அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, நாங்க உடுத்திருக்கிற ஆடை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமை அல்லாஹ்வுடைய ஆடைக்கு சமம் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் அந்த உதாரணம்? நாங்க வீதியில போறோம், நாங்க இப்படி இதுக்குள்ள நிக்கிறோம், ஒருத்தர் வந்து ஷர்ட்டை பிச்சு கேவலப்படுத்தி நாங்க விடுவோமா? இவரை ஷர்ட்டை பிச்சு கேவலப்படுத்தி நாங்க விடுவோமா? எவ்வளவு கோபம் வரும் அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே. இதை போலதான் பெருமைங்கிறது அல்லாஹ்வுடைய ஆடை. அந்த அல்லாஹ்வுடைய ஆடையை நாங்க கலத்தி எடுத்தா அல்லாஹ் சும்மா விடுவானா?
சும்மா விடுவானா? அதுக்குத்தான் அல்லாஹ் இன்று வரைக்கும் மொத்தம் அல்லாஹ் அத்தாட்சியா வச்சிருக்கிறானா இல்லையா? யாரு யாரு? அவர்தான் ஃபிரௌன். ஃபிரௌன் அல்லாஹ் அச்சாத்தை வச்சிருக்கிறானா இல்லையா? மண்ணுக்குள்ள புதைச்ச அல்லாஹ் எங்களை மண்ணோட மண்ணாக மாத்துறான். ஃபிரௌன் அல்லாஹ் இன்றைக்கு அவனை பாதுகாத்து வச்சிருக்கிறான். காரணம் என்ன? காரணம் என்ன? அவர் சொன்ன வார்த்தை தான் அல்லாஹ்க்கு பிடிக்கல. ஆனா ரப்புக்கும் உள்ள ஆலா, நான் தான் உயர்ந்த ரப்பு, நான் தான் உயர்ந்த ரப்பு, என்ன அடிக்க ஆள் இல்லை சொன்னானா இல்லையா? சொன்னானா இல்லையா? அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, சொன்னானா இல்லையா? இன்னைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? நாங்க மூத்தானா மண்ணுக்குள்ள மதைச்சா புதைச்சா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷத்துக்கு பின்னால மண்ணோட மண்ணாகி உக்கி போறோமா இல்லையா? அன்றைக்கு ஃபிரௌன் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறானா இல்லையா? அந்த ஃபிரௌனை பார்ப்பதற்கு உலகத்தில் யாருக்கும் தடை கிடையாது. அவனை பார்க்கறதுக்கு யாருக்கும் தடை கிடையாது. வெள்ளையர்கள் பார்க்கலாம், கருப்பர்கள் பார்க்கலாம், முஸ்லீம்கள் பார்க்கலாம், முஸ்லீம் அல்லாதவர்கள் பார்க்கலாம். எதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அவங்க வைக்கல, அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனோட அத்தாட்சியை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கும் சேர்த்து சொல்கிறேன், நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். செய்யுங்க சேவைகள் அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்கணும். இன்னொரு முஸ்லீமை கேவலப்படுத்திடாதீங்க, இன்னொரு மனிதனை கேவலப்படுத்திடாதீங்க. இன்னைக்கு அவன் ஏழை, நாளைக்கு அவன் பணக்காரன். இன்றைய பணக்காரன் நாளைக்கு ஏழை நடக்குதா இல்லையா? திங்க சோறு இல்லாத எங்கட வீட்டுல வேலை செஞ்ச புள்ளட மகன் டாக்டர், அவனை நாம கல்யாணம் கட்டு போக இல்லையா? வரலாறுகள் இல்லையா? வரலாறுகள் இல்லையா? இருக்கிறா இல்லையா? அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, இன்னைக்கு அவருக்கு நாங்க கொடுக்கிற சாமான பேஸ்புக் அதில் காட்டி நாம கேவலப்படுத்துறோம். நாளைக்கு அவர்கிட்ட கை நீட்டி வாங்கி திங்களோளுக்கு எங்களுடைய நிலைமைகள் மாறும். அல்லாஹ் ரஹ்மத் செய்வான். இந்த மீடியாவில் கேட்டுக்கொண்டு எல்லாருக்கும் சொல்கிறேன், அல்லாஹ்வுக்காக ஒவ்வொரு அமலையும் செய்யுங்க. அதில் எனக்கும் தான் உங்களுக்கும் தான் இந்த பேசுகின்ற பேச்சிலிருந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயற்பாடுகளையும் லில்லாஹ் அல்லாஹ்வுக்காக மற்றும் வருகின்ற போது அதில் அல்லாஹ் பரக்கத் வச்சிருப்பான். அந்த சதகாவை கொண்டுதான் அழிவுகள் அல்லாஹ் பாதுகாப்பான். அஸ்ஸதகா ரத்துல் பலா. அதே போல நாட்டில் வாழக்கூடிய வியாபாரிகளுக்கு மிக தெளிவாக சொல்கின்றேன், மற்றவண்ட கஷ்டத்தில் இன்பம் கொண்டாடிடாதீங்க, இன்பம் கொண்டாடிடாதீங்க. பதுக்கல் வியாபாரத்தை படிச்சு பாருங்க. வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னால வியாபாரத்தை படிங்க. ஹராம் சேருமாக இருந்தா இன்னைக்கு எவ்வளவு பேர் எப்படி வித்தார்கள்? சுப்ஹானல்லாஹ். கேவலம் முழு வித்தைய ஜெனரேட்டரை, இப்படி மரக்கறிகளை, இப்படி என்னென்ன பொருட்கள் விற்களோ எல்லாத்தையும் புளக் பண்ணி ஒரு 3-4 நாளைக்குள்ள பணக்காரனாக ஆயிடுவோம். பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. அல்லாஹ் சின்ன வெள்ளத்தை தந்தா நாங்க தேடிய 800 கோடி இல்ல 8000 கோடியும் அழியுமன் பார்த்தவள்ளி சகோதரர்களே. நடந்துச்சா இல்லையா? நடந்துச்சா இல்லையா? நடக்குதா இல்லையா? உலகம் அப்படித்தான். அல்லாஹ்வோட கொண்டோல இருக்கிற எங்களோட கொண்டோல ஒன்றும் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு ஷஹீதான மக்களுக்கு அல்லாஹ் மேலான உயரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் வழங்குவானாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் மண்ணுக்குள் பதிந்து ஷஹீதாக்கப்பட்டார்களோ அவங்களை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ ரப்பு. யா அல்லாஹ், அவனுடைய குடும்பங்களுக்கு நீ ஆறுதல் சொல்லு ரப்பு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் இந்த அனர்த்தத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் யா அல்லாஹ் நீ ஆறுதல் கொடுத்து ரப்பு. யா அல்லாஹ், நிறைய பொருளாதாரங்கள் ரப்பு. யா அல்லாஹ், நிறைய உயிர்கள் ரப்பு. யா அல்லாஹ், சேதமாக்கி விட்டது ரப்பு. யா அல்லாஹ், அதில் மீண்டும் கட்டி எழுப்பதற்கு யா அல்லாஹ் நீயே உதவி செஞ்ச ரப்பு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் அந்த மக்களை யா அல்லாஹ் நீ மன்னிச்சுக்கோ ரப்பு. யா அல்லாஹ், எங்களை நல்லா நீ மன்னிச்சுக்கோ ரப்பு. யா அல்லாஹ், நாளைக்கு நாள் பாவங்கள் செய்யணும் ரப்பு. யா அல்லாஹ், அதிகமான பாவங்களும் பித்னாக்களும் யா அல்லாஹ் குழப்பங்களும் இந்த சமூகத்தில் கூடி ரப்பு. யா அல்லாஹ், உன்னுடைய சோதனைகளை வெளியாக்குற ரப்பு. யா அல்லாஹ், பொறுமையாக இருக்கிறோம் ரப்பு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், எங்களோட பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ் நாட்டில் வாழக்கூடிய மக்களையும் முழு உலக நாட்டில் வாழக்கூடிய மக்களையும் யா அல்லாஹ் உனக்கு விருப்பமான அடியார்களாக மாற்றி யா அல்லாஹ் பாவம் செய்யாத பரிசுத்தவான்களை யா அல்லாஹ் மாற்றி அமைச்ச ரப்பு. யா அல்லாஹ், இதற்காக வேண்டிய யா அல்லாஹ் நாட்டில் வாழக்கூடியவங்க, வெளிநாட்டில் வாழக்கூடியவங்க நாட்டுக்காக ரப்பு. யா அல்லாஹ் என்னென்ன வகையில் உதவிகள் செஞ்சார்கள் ரப்பு. யா அல்லாஹ், உடலால, பொருளால, பணத்தால எல்லாத்தாலையும் செஞ்ச எல்லாருடைய அந்த உதவிகளையும் அதை நீ கபூல் செஞ்சுக்கோ ரப்பு. யா அல்லாஹ், இதில் அந்த சமூக சேவையில் செய்கின்ற போது பெருமைகள் புகழ்கள் வந்திருந்த யா அல்லாஹ் நீ மன்னிச்சுக்கோ ரப்பு. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் நாங்கள் செய்த ஒவ்வொரு கர்மங்களையும் அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ ரப்பு. யா அல்லாஹ், வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله اتقوا الله تعالى حق تقاته، وأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فيا عباد الله، قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. صدق الله العظيم. بارك الله لنا ولكم بالآيات والذكر الحكيم، فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله العلي الأكبر، لا راد لما قضاه ولا دافع لما صدر. أحمده حمدا كثيرا وأشكره شكرا جزيلا، وأستعينه وأستغفره وأتوب إليه أما صدر. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله المبعوث إلى كافة الخلق من الأسود والأحمر. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله اتقوا الله تعالى حق تقاته، وأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. فيا عباد الله، قال الله تعالى في كلامه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم، إن زلزلة الساعة شيء عظيم، يوم ترونها تذهل كل مرضعة عما أرضعت وتضع كل ذات حمل حملها وترى الناس سكارى وما هم بسكارى ولكن عذاب الله شديد. وقال تعالى أيضا: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه الهادين المهتدين الراشدين المرشدين، أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وارضوا عنه، والإمامين سيدين شهيدين الحسن والحسين رضي الله عنهما، وعلى الصحابة الذين بشروا بالجنة، وعلى التابعين وتبع التابعين بإحسان إلى يوم الدين، وأن معهم منك وكرمك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم انصر سلطاننا في هذا الزمان، وانصر من نصر دين محمد صلى الله عليه وسلم، واجعلنا منهم، واخذل من خذل دين محمد صلى الله عليه وسلم، ولا تجعلنا منهم. اللهم ادفع عنا الغلاء والبلاء والفحشاء والمنكر والجذب والقحط والوباء والصيوف المختلفة والشدائد والمصائب والدين والفتن ما ظهر منها وما بطن، من بلدنا هذا خاصة ومن جميع بلدان المسلمين مع القرى عامة، إنك على كل شيء قدير. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تسوي خلقنا بالنار، ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تتقون.